நண்பர்களே, என் உறவுகளே, தமிழ் நெஞ்சங்களே, தங்கைகளே, அக்காக்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ என்னத்துக்கு போடுறோன்னா, பணம் ஃபஸ்ட்டு பணம். இந்த பணத்துக்கு தான் இந்த வீடியோ போடுறோம். ஒரே ஒரு இளைஞர்னாச்சும் இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கற்றுக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறோம். பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியாது. பணம் ஒரு வேளை உதவாத கூட போகலாம். ஆனால் நீங்கள் சாவர வரைக்கும் இந்த பணம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். பணம் இல்லைன்னா இந்த உலகத்தில் யாரும் உங்களை வெறுத்துருவாங்க. யாரும் உங்களை உறவு கொண்டாட மாட்டாங்க. இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, இந்த பணத்தை சின்ன முதலீடு பற்றி எப்படி சம்பாதிக்கிறது, அதை பற்றி தான் சொல்லணும். இந்த வீடியோவை தயவு செய்து கேளுங்க. ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்கள். என் பேச்சை கேட்டு இந்த தமிழ் இளைஞர்களுக்காக நான் சொல்கிறேன். தமிழ் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் பணம் சம்பாதிக்க தெரியாத, வீட்லேயும் வெளியிலையும் கடன்காரங்களையும் அவமானப்படுறாங்க. சிலருக்கு மோட்டர் சைக்கிள் வாங்குறாங்க, அந்த டியூ கூட கட்ட முடியல. சிலர் கார் வாங்குறாங்க, அந்த டியூ கூட கட்ட முடியல. ஏன்னா அவங்களுக்கு சம்பாதிக்க வழி தெரியல. இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற வழி எவ்வளோ இருக்குது. அதில் ஒரு 10 வழிகளையாவது 5 வழிகளாவது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்க. லீகலாக ஜிஎஸ்டி கட்டி முறைப்படி நல்லா சம்பாதிக்கலாம். நியாயமாக நல்ல பேரோட இந்த நாட்டில் நல்ல பேரோடு சம்பாதிக்கலாம். அந்த சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கணும்ல, அந்த ஒரு நண்பருக்காச்சும் வராதா? அதுக்கு தான் அந்த வீடியோ போடுறேன். நண்பர்களே, இவ்வளோ பணம் தேவையில்லை உங்களுக்கு. இந்த பணத்தில் இதை பாருங்கள், ஒன்று இந்த இவ்வளோ இருந்தால் போதும். இந்த பணத்தை வச்சு ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கலாம். இந்த பணத்தை வச்சு ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கலாம். எப்படின்னு நான் சொல்லித்தரேன். நிறைய பிஸ்னஸ் இருக்குது. பணம் இருக்கிறவங்க எவ்வளோ பிஸ்னஸ் சொன்னாலும் செய்யலாம். பணம் இருக்கிறவங்க, பணம் இல்லாத நண்பர்களுக்கு தான் இந்த வீடியோ. பணம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, என்னால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட சம்பாதிக்க முடியல, 2000 சம்பாதிக்க முடியல, 3000 சம்பாதிக்க முடியல, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பணமே இல்லைங்க, அந்த பணத்தை எப்படி இருக்குன்னு நான் சொல்லித்தரேன். அந்த பணத்தை எப்படி நீங்கள் கம்பெனி வைக்கணும்னு நான் சொல்லித்தரேன். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு ஆசை மட்டும் இருக்கணுங்க. சம்பாதிக்கணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம கோடீஸ்வரன் ஆகணும். நிறைய ஆசை வேணும். ஆசைனா சும்மா கிடையாது. ஒரு நாளைக்கு நான் 500 ரூபா சம்பாதிச்சா போதும், அந்த மாதிரி ஆளுங்க என்கிட்ட வராதிங்க. தயவுசெய்து வீடியோ பார்க்காதீங்க. எனக்கு என்னன்னா பெரும் ஆசை இருக்கணும். பணம் கோடியாக சம்பாதிக்கணும். 50 லட்சம், 1 கோடி, அது மாதிரி சம்பாதிக்கணும். அந்த ஆசை உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். நான் 500 ரூபா கிடைச்சா போதும், 300 ரூபா கூலிக்கார பசங்க தேவையில்லை, நீங்கள் ஓடிப்போங்க. எனக்கு என்னென்னா 50 லட்சமோ 1 கோடியோ ஒரு மாதத்துக்கு நீ 2 லட்சமோ 1.5 லட்சமோ சம்பாதிக்கணும். ஏன்னா வேலையில் இருக்கிறவங்க, ஐடி படித்தவங்க, ஐஐடி படித்தவங்க எல்லாம் வேலையில் போய் 1.5 லட்சம் 2 லட்சம்னு சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் படிக்காத இருந்து கூட வீட்டில் இருந்தபடி பிஸ்னஸ் பண்ணி 1.5 லட்சம் 1 லட்சம் சம்பளம் வாங்கலாம். முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சு, என் பேர் எஸ் நடராஜன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையிலேருந்து பேசுகிறேங்க. எக்ஸ் ஆர்மி, 30 வருஷம் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒயர்லெஸ் ஆப்ரேட்டர்ன்ட்டு காஷ்மீர்லேருந்து, அஸ்ஸாம்லேருந்து, ராஜஸ்தான்லேருந்து, கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் டியூட்டி பார்த்துட்டு கடைசியில் ரிட்டையர்மெண்ட் ஆகி இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில், என்னுடைய ஒரு ஆசையில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பித்து 5 வருஷத்தில் எவ்வளோ பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்களும் நட்புகளே, உறவுகளே, தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட பாருங்கள். நாங்கள் சொல்கிறதுல ஏதாவது பொய் இருக்குதா, உண்மை இருக்குதா என்னன்னு பார்த்துங்க. நண்பர்களே, இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். மொத்தம் ஒரு 10 பிஸ்னஸ் சொல்கிறேன். இதில் ஒரு பிஸ்னஸாவது நீங்கள் எடுத்து செய்யுங்க. பணம் இல்லாதவங்க என்கிட்ட இருந்து பொருளை வாங்கி நீ மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். யார் தெரியுமா சம்பாதிக்கலாம் 1000 ரூபாய்? சோம்பேறியாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆசையாக இருக்கிறவங்க 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ரொம்ப டேலண்ட்டாக அறிவோடு நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அது எப்படின்றனா நான் உங்களுக்கு பொருளை வச்சு சொல்லித்தரேன். இப்போ பேசும்போதே உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. நண்பர்களே, பணம் வேணும். நண்பர்களே, இந்த உலகத்தில் வாழறதுக்கு பணம் வேணும். இந்த பணத்தை சம்பாதிச்சாதான் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை எல்லாமே. இன்றைக்கி வேலையில் இருக்கிறவங்க தான் பொண்ணே கொடுக்குறான். பிஸ்னஸ் பண்ணால் பொண்ணு கொடுக்க மாட்டான். காரணம் நம்ம பணக்காரனாவோ கோடீஸ்வரனாவோ அவங்ககிட்ட காட்ட முடியல.
தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வேலைக்கு போகாதீங்க. வேலைக்கு போனதுனால உங்களுக்கு பெரிய முதலீடு ஒன்று அவங்ககிட்ட அடிமையாக இருந்து காலத்துக்கு நீங்கள் ஒரு 10 பவுன் நீங்கள் ஒரு 1,00,000 ரூபாயை நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்னத்தை நீங்கள் மீதி பண்ண முடியாது. 50,000மோ 60,000மோ செலவாயிடும். மாதம் 40,000 தான் செலவு மீதி வைக்க முடியும். அந்த 40,000 ஒரு மாதம் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, 5 வருஷம் சொன்னால் கூட ஒரு 2 கோடியிலையோ 3 கோடியிலையோ நீ வீடு கட்ட முடியாது. காலத்துக்கு கொஞ்சம் சாப்பிட்லாம், சம்பாதிக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் அப்படி கிடையாது. 5 வருஷம் டார்கெட் அடிச்சிங்கன்னா 5 வருஷத்தில் 2 கோடி 3 கோடி தனியாக எடுத்து போடலாம். ஜிஎஸ்டி கட்டி, இது வந்து சும்மா அப்படியே திருட்டு பிஸ்னஸ் கிடையாது. ஜிஎஸ்டி கட்டி, ஜிஎஸ்டி வாங்கி ஆடிட்டர் வச்சு மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம கணக்கு முடித்து நம்மளுக்கு மீதி ஆகிற பைசாவே உங்களுக்கு அவ்வளோ ஆகிடும். அது மாதிரி அருமையான பிஸ்னஸ் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ நீங்கள் வந்து நேரத்தை கடத்துறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையுடைய லைஃப் உயரும், உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், உங்களுக்கு வந்து ஒரு ஆசை வரும், உங்களுக்கு செய்யணும்னு ஒரு வெறி வரும். ஒன்றே ஒன்று தான் நண்பர்களே, இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் 10-20 பேருக்கு வேலை கொடுக்கலாம். பணம் இருந்தால், பணம் இல்லைன்னா நீங்கள் மட்டும் சொந்தமாக வேலை செய்யலாம். அந்த மாதிரி நிறைய. இதை பாருங்கள், இதெல்லாம் எங்கள் வண்டி, வெளியே போகிற வண்டி. இதை பாருங்கள், இந்த வண்டியில் தான் நாங்கள் சரக்கு எடுத்துன்னு போயிட்டு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் சுற்றிடும். ஒரு நாளைக்கு 50,000லேருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு வருவோம். அதனால் நண்பர்களே, வாங்க உங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி சொல்கிறேன், எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் சொல்கிறோம். முதல்ல வந்து நண்பர்களே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்னால் சாமான் விளக்குவாங்க தெரியுமா? சாமான்லாம் வீட்டில் விளக்குவாங்கள்ல, கடைகளில் கிடைக்கும். உங்களுக்கு 10 ரூபா ஒரு ஸ்க்ரப்பர்னு கிடைக்கும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்க்ரப்பர் இது வந்து ரா மெட்டீரியல். உங்களுக்கு ரா மெட்டீரியல் வேணும்னா இதை மாதிரி ரா மெட்டீரியல் கிடைக்கும். 10 கிராம் இது. இந்த 10 கிராம் வந்து ரா மெட்டீரியலை வந்து இப்படி விரித்து இப்படி கப்பில் வச்சு இதை வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு அட்டையை 70 ரூபா 80 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். 120 ரூபா எம்ஆர்பி. 70 ரூபா 80 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கப்பில் வைக்கணும். கப்பில் எப்படி வைக்கிறது நான் சொல்லித்தரேன் வாங்க. இதை மாதிரி ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்க்ரப்பரை பற்றி சொல்கிறேன். ஸ்க்ரப்பர் இதான் வந்து ரா மெட்டீரியல். இதை மாதிரி ரா மெட்டீரியல் ஒரு பாக்ஸில் 15 கிலோ இருக்கும். நீங்கள் இதை மாதிரி வாங்கினாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் பாக்ஸு சப்ளை பண்ணுறோம். இது பாருங்கள், இது ஃபுல்லாக ரா மெட்டீரியல் தான். இப்படி ஒரு எடுப்பா, இந்த பக்கம் காட்டு. இது ஃபுல்லாக ரா மெட்டீரியல் தான் எங்கள்கிட்ட. வாங்க வாங்க, ரா மெட்டீரியல். இது ரெண்டாவது வந்து வாங்க, இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரப்பரை பற்றி சொல்லிடுறேன். ஸ்க்ரப்பர் வந்து இதான் ஸ்க்ரப்பர். எடுப்பா. ஸ்க்ரப்பர் வந்து இதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர். இது எங்களுடைய பிராண்டு, எங்களுடைய சொந்த பிராண்டு. குட் பிரைட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், க்ரீன் அண்ட் எல்லோ. குட் பிரைட்டுங்க. ஒன்று 10 கிராம். இதில் வந்து 12 பீஸ் இருக்கும். 12 பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா? இந்த 12 பீஸும் பஜாரில் வந்து கடைகளில் 10 ரூபா 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 விற்பாங்க. நாங்கள் கொடுக்குறது மொத்தம் 120 ரூபா எம்ஆர்பி. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறது வெறிய 45 ரூபா. ஒரு பாக்ஸில் 40 அட்டை இருக்கும். 2 பாக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பார்சல் ஆகும். A1 AKR மேட்டூர் டிரான்ஸ்போர்ட், அது மாதிரி பல டிரான்ஸ்போர்ட் இருக்குது. உங்கள் ஹோம் டவுனுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் அட்ரஸ் அனுப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹோம் டவுனுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதே வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஜிபே நம்பர் அனுப்புவோம். அதில் பணத்தை போட்டிங்கன்னா உங்கள் ஹோம் டவுனுக்கு எடுத்துருவோம். நீங்கள் 45 ரூபான்னு வாங்கி நீங்கள் 65 70 80 வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா 120 ரூபா எம்ஆர்பி. நீங்கள் ஹோல்சேலில் கொடுக்கலாம். ஹோல்சேலில் கொடுத்த நண்பர்களே, ஒரு நாளைக்கு நீங்கள் 100 அட்டை விற்றீங்கன்னா இதில் வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி எம்மா உயரம்னாலும் இந்த மாதிரி பேக் பண்ணுவோம். எவ்வளோ உயரம்னாலும் தூக்கி போடு, இந்த மாதிரி தூக்கி போடு. பேக்கிங் உடையாது எங்களுக்கு. ஒரு நாளைக்கு 100 அட்டை விற்றா கூட ஒரு அட்டைக்கு 20 ரூபா பெனிஃபிட் வச்சா கூட 20 ரூபா பெனிஃபிட். 100 அட்டை விற்றா 2000 ரூபா, 200 அட்டை விற்றா 4000 ரூபா கிடைக்கும். அப்போ மாதம் 1,20,000 ரூபாய். ஒரே ஒரு பொருள். இதை மாதிரி 10 பொருளுக்கு இது என்கிட்ட ஒரே ஒரு பொருள். இந்த பொருளை எங்கே விற்கிறேன் நண்பர்களே, நீங்கள் வெக்கப்படக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது. ஒரு கடைகளில் போய் கேட்கணும். நீங்கள் படித்தவராக இருக்கலாம், எம்ஏ இருக்கணும், எம்எட் இருக்கட்டும், பிஎட் இருக்கட்டும். கடைகளில் கேட்கறதுல ஒன்றும் வந்து வெக்கங்கள் கிடையாது. வெக்கப்படக்கூடாது, ஆசைப்படணும், அருமையாக பேசணும். கடைக்காரங்கிட்ட ஒரு இது அறிவியா என்ன, ஜென்ஸ் இருந்தால் அண்ணான்னு கூட்டுருங்க, லேடிஸ் இருந்தால் அக்கான்னு கூட்டுருங்க. இது ஒரு நம்ம தமிழ் வரலாறு. ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் நம்ம விற்க போகும்போது மதிப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இது வந்து இதாங்க அது ரா மெட்டீரியலே. இந்த கப்பு தனியாக வரும். இந்த கப்பு பாருங்க, இதான் இந்த கப்பு வந்து பிரித்து வச்சேன்.
இதை மாதிரி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைப்போம். இந்த ஒரு கப்புலேயும் 10 கிராம் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து கை பொக்காது. 6 மாதம் ஆனாலும் துரு பிடிக்காது. நீங்கள் தண்ணியில் போட்டாலும் துரு பிடிக்காது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஒவ்வொருத்தரும் இரும்பு விற்றுருவாங்க. நண்பர்களே, நம்மகிட்ட பொருள் வாங்கி விற்கும்போது கஸ்டமர் 6 மாதம் ஆனாலும் உங்களை ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. அருமையான பொருள். இந்த மாதிரி நண்பர்களே, அடுத்தது அதே கிளீனிங் ப்ராடக்டில் அடுத்தது என்ன வருதுன்னா க்ரீன் பேட். இது வந்து என்னென்னா, ஒரு சிலர் இந்த கிளாஸ் உள்ளாரெலாம் கையை வச்சு வளர்க்குறதுக்கு க்ரீன் பேடு. இது வந்து ஒரு டஜன் நண்பர்களே 12 இருக்கும். நாங்கள் 40 ரூபாய்க்கு தரோம். 12 பீஸு 3க்கு 4 சைஸு 10 mm திக்னஸ்ஸு 40 ரூபாய்க்கு தரோம். இது வந்து 120 ரூபா எம்ஆர்பி. 10 அதை பாருங்க, இதிலே போட்டுக்குது பாருங்க. 20 ரூபா போட்டுக்குது. அதெல்லாம் 20 ரூபா போட்டுக்குது. 20 ரூபா போட்டுக்குது. 20 ரூபா இல்லை, நீங்கள் 10 ரூபான்னு விற்பாங்க கடைக்காரங்க. 10 ரூபான்னு விற்றாங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை உங்களுக்கு 40 ரூபா ஒரு டஜன். அதாவது நீங்கள் விற்கிற விலை 60 ரூபா. அப்போ கடைக்காரங்க அதை டபுள் ஆக்கி 10 ரூபா விற்றுருவாங்க. இதை மாதிரி கூட 50 டஜன் ஒரு பாக்ஸுக்கு வரும். ஒரு பார்சலுக்கு 100 டஜன் வரும். இதை மாதிரி வாங்கி சேல்ஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 2000 ரூபா வரும். ஹோட்டல் கடை, டீ கடை, பங்க் கடை, மளிகை கடை, ஸ்வீட் பேக்கரிங்க, இன்னும் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கறிக்கடையில் கூட கேட்டால் ஏங்க அட்டை வேணுமா ஏன்னா அவங்க 10 ரூபா கொடுத்து கடையில் வாங்குறாங்க. நீங்கள் போய் 5 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, அவங்க ஈஸியாக வாங்கிக்குவாங்க. கையெடுத்து கும்பிட்டு வாங்க. ஐயோ பரவாயில்லையாடா, நம்மளுக்கு ஒரு அட்டையிலேயே 60 ரூபா மீது பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாயிங் கிட்டலாம் கேளுங்க. எவ்வளோ பாயிங்க கறிக்கடை வச்சுருப்பாங்க. என்ன அங்கே கேட்கலாம். பேக்கரி வச்சுருப்பாங்க, இல்லை ஸ்வீட் ஸ்டால் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கடையில் ஸ்வீட் ஸ்டால், ஒரு கடையில் பொதுவாக ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கடை இருக்கும். அதில் 100 கடையில் வாங்கிட்டா கூட 100 அட்டை வச்சுட்டா கூட உங்களுக்கு 2000 ரூபா இருக்குது. நண்பர்களே, நீங்கள் அசிங்கப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. பிஸ்னஸுக்கு வராங்க ஒருத்தராச்சும் வாங்க வீடியோ பார்த்துட்டு. இன்னும் அசிங்கப்படுறவங்க வெக்கப்படுறவங்களாம் போங்க. அசிங்கப்படாத வெக்கப்படாத தயவுசெய்து இந்த உலகத்தில் பணம் கிடைக்காது. பணம் வேணும் நண்பர்களே, பணம் வேணும். இந்த பணம் இல்லாத நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இந்த உலகத்தில் நான் பெருமைக்காக சொல்கிறேன், இந்த பணம் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் பணத்திலே நீங்கள் பெரிய பணக்கார ஆகும். அடுத்தது நண்பர்களே, இது வந்து கிளீனிங் ப்ராடக்ட் ஆச்சா. 3வது ப்ராடக்ட்டு எங்கிட்ட அகர்பத்தி. இதில் வந்து இந்த பாருங்கள், எங்களுடைய சொந்த விபிஆர் ப்ராடக்ட் சிவா எங்கள் சொந்த ப்ராடக்ட்டுங்க. நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதை வந்து 40 ரூபாய்க்கு தருவோம். இதனுடைய எம்ஆர்பி 100 ரூபா. நாங்கள் 40 ரூபாய்க்கு தரோம். நீங்கள் 50 ரூபாய்க்கு விற்கலாம். 50 ரூபாய்க்கு விற்கலாம். 10 ரூபா ஒரு டப்பாவுக்கு இருக்குது. 100 டப்பா விற்றா கூட 1000 ரூபா இருக்குது. இது 3வது இது ப்ராடக்ட் ஆச்சா. 100 டப்பா விற்றா கூட 1000 ரூபாய் இருக்குது. இளைஞர்களே, தயவுசெய்து வேலைக்கு போங்க. வேலைக்கு போனால் 15,000 20,000 30,000 கொடுத்தீங்க என்ன பண்ண முடியும்? நீங்கள் இந்த 15,000 20,000 30,000 40,000 1 லட்சம் சம்பாதிக்கணும். தயவுசெய்து வேலைக்கு போகாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணுங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இன்னைக்கு ஒரு பெட்ரோல் பம்பில் ஒரு கவர், அந்த பெட்ரோல் பம்புக்கு தேவையான கவர் இருக்குது பாரு, அந்த கவர் வச்சுருக்கா ஒரு பெட்ரோல் பம்பில் 1000 ரூபா கிடைக்கும் உங்களுக்கு. 4 மிஷின் வச்சுருக்கோம். ஒரு கவருக்கு நீங்கள் 200 ரூபா கூட 300 ரூபா கூட லாபம் வச்சிங்கன்னா 5 மிஷின் இருக்குது. 5 மிஷினுக்கு எவ்வளோ இருக்குது? 1000 ரூபா. அது மாதிரி ஒரு ஊரில் எவ்வளோ பெட்ரோல் பம்பு, அது கவர் கொடுக்கலாம். கவர் கூட டெல்லியிலேருந்து வாங்கி விற்கலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்ஸு. இன்னும் பேக்குங்க, லேடிஸ் பேக்குங்க வாங்கி விற்கலாம். பாம்பேயில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது. ஒரு பேக்கு 35 ரூபா தான், 100 ரூபா விற்கலாம் அழகாக. சரிங்களா? அது மாதிரி பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குது நண்பர்களே, அதை விட்டுருங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பிஸ்னஸ்ஸு சரியில்லைன்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். 3வது ப்ராடக்டே எங்களுக்கு அகர்பத்தி. அகர்பத்தியில் நிறைய இருக்குது. 5 ரூபா அகர்பத்தி ஒரு டஜன் 30 ரூபா. 10 ரூபா அகர்பத்தி ஒரு டஜன் 60 ரூபாய்க்கு தரோம். 500 டஜன் வேணாலும் நாங்கள் சப்ளை பண்ணுவோம். 1000 டஜன் வேணாலும் உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பணத்தை அனுப்பிச்சா மட்டும் போதும். நண்பர்களே, எக்ஸ்-ஆர்மி ஒரு 10 பைசா உங்களுக்கு ஏமாற்றப்பட்டோம். நீங்கள் ஜிபேயில் பணத்தை அனுப்பிச்சிங்கன்னா எங்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குது. எங்கள் லைவில் நீங்கள் ஜிஎஸ்டி பார்க்கலாம். நாங்கள் வந்து சாதாரணமாக இல்லை, லைவில் ஆர்மியில் 30 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு நியாயமாக நேர்மையாக நீதியாக சர்ச் பண்ணுறோம். 5 வருஷம் ஜிஎஸ்டி நாங்கள் கட்டி ஆடிட்டிங் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வாங்கி தான் பார்த்தோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் பயப்படாது. என்ன பணத்தை ஏமாற்றிடுவாங்களோ என்ன. இது வந்து 4வது ப்ராடக்ட் எங்களுக்கு கற்பூரம். இது வந்து 5 ரூபா பாக்கெட். இது மாதிரி 5 பாக்கெட்டாக கட்டி கொடுக்கணும். ஒரு பாக்கெட் எவ்வளோ பார்க்குறாங்க? 100 ரூபா. 100 ரூபா சரக்கு இருக்குது. நீங்கள் 70 ரூபான்னு விற்றா கூட ஒரு பாக்கெட்டுக்கு 10 ரூபாக்கு. யாருமே ஒரு பாக்கெட் வாங்க மாட்டாங்க. கடைக்காரங்க 10 பாக்கெட் கொடுங்க, 20 பாக்கெட் கொடுங்கலாம் வாங்குவோம். ஒரு கட்டில் வந்து 5 பாக்கெட் இருக்குது. இந்த 5 பாக்கெட் விற்றாலே உங்களுக்கு 50 ரூபா இருக்குது. என்ன ஒரு கடைக்கு ஒரு கட்டு விற்றா கூட 100 கடைக்கு எடுத்திங்கன்னா 105 எவ்வளோ 5000 ரூபா இருக்குது. அது மாதிரி கற்பூரம்னா அழியாத பொருளுங்க, ப்ரீமியம் குவாலிட்டி. கற்பூரத்தில் நிறைய பேர் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி. கற்பூரம் கடவுளுக்கு ஏற்றது ப்ரீமியம் குவாலிட்டி.
கல்புரம்னா ஒரே குவாலிட்டி தான். இதை 2வது குவாலிட்டி 3வது குவாலிட்டி சொல்றவன் டூப்ளிகேட் கல்புரம் விற்கிறவன் திருட்டு பையன். அவனுக்கிட்ட தயவு செய்து வியாபாரம் பண்ணாதீங்க. கடவுளுக்கு ஏற்றுற பொருளில் கலக்கக்கூடாது, கலப்படம் இருக்கக்கூடாது. நிறைய ஊரில் டேப்லெட் கல்புரத்தில் எக்ஸாமின் பவுடரை போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. கல்புரம் கடவுளுக்கு ஏற்றுற பொருள், அது ஒரிஜினலாக தான் வாங்கணும். டூப்ளிகேட் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வியாபாரம் பண்ணாதீங்க. செத்துடுவீங்க. எக்ஸாமின் ஒரு விஷ பொருள், அதை கல்புரத்தில் சேர்ப்பாங்க. அது ஆர்மியில் ஐஸ் மலையில் நாங்கள் சாப்பாடு ஆக்கிறதுக்காக எடுத்துன்னு போகிற பொருள். அது எரியிற தன்மை இருக்கும். அதை எடுத்து கல்புரத்தில் கலந்து பாதி வரைக்கும், அது 100 ரூபா ஒரு கிலோ. அதை போய் உங்களுக்கு 1000 ரூபா விற்றுருவாங்க. இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். கல்புரம் சப்தகிரி கல்புரம் குவாலிட்டியாக இருக்கும், ப்ரீமியம் குவாலிட்டி. எங்கிட்ட வாங்கினீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். மக்கள் ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. அப்படியே கல்புரத்தை எடுத்து வாயில் போட்டு அப்படியே சாப்பிடணும். கடவுளும் உங்களுக்கு நேர்மையாக நினைப்பார். பார்ப்பா இவன் டூப்ளிகேட் இல்லாத ஒரிஜினல் விற்கிறான், நல்லபடியாக வச்சுக்கிறாரு எங்களை. ஆண்டவ முனிசில் அந்த ஈசனுடைய அருளால் இந்த கல்புரம் கலப்படம் இல்லாத கல்புரம் வைக்கிறோம். நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில். கடவுள் எங்களுக்கு ஒரு அடியிலையும் ஒரு நிமிஷத்துலையும் எங்களுக்கு உதவி செய்கிறார். எங்களுக்கு நேரடியாக உதவி, யார் மூலியமாக ஒருத்தர் மூலியமாக உதவி செய்கிறார். ஒரிஜினல் கல்புரம் வைங்க. கல்புரம் வைக்கிற எல்லா பேரையும் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் டூப்ளிகேட் கல்புரம் வைக்கிறீங்க, உங்களுடைய பணம் சேராது. உங்களுக்கு பணம் சேர்ந்தாலும் அந்த பணம் நிற்காது. செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு மக்களை ஏமாத்துறீங்க. தயவு செய்து அது மாதிரி விற்காதீங்க. ஒரிஜினல் கல்புரம் வைங்க. 10 ரூபா கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரிஜினல் கல்புரம் வைங்க. எங்களுக்கு என்ன ஒரிஜினல் கல்புரம் 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும் போதும். அதுவே டூப்ளிகேட் கல்புரம் விற்று அதை வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம பெருசாக ஒன்று இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகும்போது ஒன்றும் எடுத்துன்னு போக முடியாது. புரியுதுங்களா? தயவுசெய்து நண்பர்களே, தயவுசெய்து அக்காமார்களே, தங்கைகளே, நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுக்கு அருமையான பிஸ்னஸ் சொல்கிறேன். இந்த கிளினிக் ப்ராடக்ட், இந்த கல்புரம் இதெல்லாம் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம். நண்பர்களே, வேலையில் இந்த 5000 20,000 விட்டு கிடச்சுங்க. அந்த வேலைக்கெல்லாம் போகாதீங்க. 5000 20,000 30,000 50,000 1 லட்சம் கொடுக்க வேலைக்கு போகாதீங்க. 2 லட்சத்துக்கு மேலே வேலை கொடுக்குறாங்கன்னா போங்க. தயவுசெய்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வேலை கிடைக்கிற தயவுசெய்து போங்க, பரவாயில்ல. என்ன ஆனால் 2 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவங்க பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியாதா? பிஸ்னஸ் பண்ணுங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. வியாபாரத்தில் நிறைய லேடிஸ் பேக் இருக்குது. என்ன நிறைய ரோட்டில் போட்டு விற்கிற பொருளுங்க எவ்வளோ இருக்குது. இன்னும் நிறைய சென்ட்டு பாட்டில் இருக்குது, இன்னும் பர்ஃப்யூம் இருக்குது, கிளினிக் ப்ராடக்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் விட்டுங்க. அதெல்லாம் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. கல்புரம் இது 5 ரூபா கல்புரம் ஆச்சுங்களா? இதை பாருங்க, இது 25 கல்புரம் பாக்கெட்டு. இது ஒரு பண்டலில் 10 பாக்கெட் இருக்குது. இது 10 பாக்கெட். இது எவ்வளோப்பா? 150 ரூபா. 150 ரூபா. 250 ரூபாய்க்கு சரக்கு இருக்குது 10 பாக்கெட்டில். 150 ரூபாய்க்கு தரோம். நீங்கள் 160 ரூபாய் விற்கலாம், 170 ரூபாய் விற்கலாம். ஒரு பண்டலில் 10 பாக்கெட் இருக்கும். 1 ரூபா கல்புரம், 1 ரூபா கல்புரம். பார்த்தீங்களா? அடுத்தது இதை பாருங்க நண்பர்களே, 150 கல்புரம். இது எவ்வளோப்பா? 90 ரூபா. 150 கல்புரம் 90 ரூபா. நண்பர்களே, பிரீமியம் குவாலிட்டி. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் குவாலிட்டியாக வாங்குங்க. தயவுசெய்து டூப்ளிகேட் கல்புரம் வாங்காதீங்க. கடவுள் சும்மா விட மாட்டான். ஆண்டவனை நம்புறவன் டூப்ளிகேட் கல்புரம் வாங்காதீங்க. ஆண்டவனை நம்பாத இருக்கிறான் பாருங்க டூப்ளிகேட் பசங்க, அவங்க வாங்கிக்கிட்டோம். கடவுளை நம்புற ஒவ்வொருத்தரும் டூப்ளிகேட் கல்புரம் வாங்கி சேல்ஸ் பண்ணாதீங்க. கடவுள் பார்த்துன்னு தான் இருப்பார். நீ எந்த மூலையில் இரு, உன்னை கடவுள் பார்க்காத விட மாட்டார். நீ டூப்ளிகேட் கல்புரம் வச்சின்னா ஒன்றை தண்டிக்காமல் விட மாட்டார். சத்தியமாக சொல்கிறேன், டூப்ளிகேட் கல்புரம் விற்காதீங்க, உங்களை தண்டிக்காமல் விட மாட்டார் கடவுள். டூப்ளிகேட் கல்புரம் செய்யாதீங்க. கல்புரம் மேனுஃபேக்சரிங் யாராவது பண்ணீங்கன்னா, கல்புர வியாபாரிங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, தயவு செய்து டூப்ளிகேட் கல்புரம் வைக்காதீங்க, பண்ணாதீங்க. அதனால வர லாபம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றாது. நீ 5 வருஷம் சென்று கூட யார் சொல்லு. நன்றி, நன்றி, வணக்கம். இன்னும் அடுத்தபடியாக உங்களுக்கு அதே கல்புரத்தில் கட்டி கல்புரம். கட்டி கல்புரம் என்ன தெரியுங்களா? கட்டி கட்டியாக ஒரு கட்டி எடுப்பா, ஒரு பாரேடு, ஒரு பாரேடு தங்கம். இந்த பாரு, இது கட்டி கல்புரம் 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 250 கிராம், 500 கிராம், 1 கிலோ. அது மாதிரி கட்டி கட்டியாக எழுதிடுச்சு. இது சப்தகிரி கல்புரம் தான். ஒரு கட்டி ராஜா, இதை மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது. இதை பாருங்கள் எவ்வளோ வெண்மையாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு சாஃப்ட். இதை பாருங்கள், இந்த ஒரு துளி கூட நாங்கள் கலக்க மாட்டோம். ப்ரீமியம் குவாலிட்டியில் கடவுளுக்கு நேர்மையாக இதை நாங்கள் செய்கிறோம். உங்கள் வாப்பா கடவுளுக்கு, ஆண்டவனுக்கு, அந்த ஈஸ்வருக்கு எம்பெருமா நமச்சிவாய். இதை பாருங்க, இதை காட்டுப்பா, அந்த ஸ்லாப்லாம் காட்டு. இன்னும் ஸ்லாப் இருக்குது எங்கிட்ட.
பாரு, கடவுளுக்கு நேர்மையா ஈசன் எம்பெருமான் நமச்சிவாய நேர்மையா இந்த ஸ்லாப்லாம் இருக்கணும்ப்பா. ஸ்லாப் இருக்கு, ஒவ்வொரு ஸ்லாப்பும் இந்த மாதிரி ஸ்லாப்பா வேணுமா? லேடிஸுங்க வீட்டில் இருந்து லேடிஸுங்க கட் பண்ணி சேல்ஸ் பண்ணணுமா? நீங்கள் என்கிட்ட ஸ்லாப்பாக வாங்கிக்கிங்க, உங்களுக்கு 200 கம்மியாக இருக்கும். ஸ்லாப்பாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 200 கிடைக்கும். ஒரு நாளைக்கு 10 கிலோ 5 கிலோ விற்றா கூட 1000 இருக்குது. லேடிஸுங்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க வெளியே வர முடியாது, அசிங்கமாக இருக்கும், நான் வெளியே போய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்கைகளே, என் அக்காக்களே, அம்மாக்களே, நீங்கள் தயவுசெய்து வீட்டிலே இருக்கலாம். கத்தி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் அந்த கத்தியை வாங்கி நான் கத்தி கூட செஞ்சு தரேன் உங்களுக்கு. எப்படி கட் பண்ண ஆஷா பிளேடில் தான் கத்தி செய்வாங்க. கத்தி செய்கிறவங்ககிட்ட கொடுத்தா கத்தி செஞ்சு தருவாங்க. எப்படி இருக்குன்னா நான் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறேன். இதை வெட்டி ஒரு பிளேடால் வெட்டி அதை கத்தியால் வெட்டி அதை பேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை அப்படி பேக் பண்ணாத கூட கொடுக்கலாம். வீட்டில் வரவங்களுக்கு கொடுங்க. மாதத்துக்கு 10 கிலோ சேல்ஸ் பண்ணுங்க. மாதத்துக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா சம்பாதிங்க. வீட்டில் இருந்து தானே செய்ய போகிறீங்க. பக்கத்து வீடு அக்கத்து வீடு கொடுங்க. டூப்ளிகேட்டை விற்க போகிறீங்க. ஒரிஜினல் கல்பனை விற்கிறதுக்கு யாருக்கு பயப்படணும்? இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வாங்கி தேவை. எங்கிட்ட வந்து வாங்கி விற்கும் போது நீங்கள் வந்து 1,25,00,000 30 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து கட்ட தேவையில்லை ஒரு வருஷத்துக்கு. அதனால் நீங்கள் ஜிஎஸ்டி வாங்கணுமானா தேவையில்லை. பெரிய பிஸ்னஸ் ஒரு வருஷத்துக்கு 1 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் ஆகுதுன்னா ஜிஎஸ்டி வாங்கணும். என்ன கவலைப்படாதீங்க, வாங்க. இப்போ நாங்களாம் ஜிஎஸ்டி வச்சுக்கிறோன்னா எங்களாம் 1 கோடிக்கு டர்ன் ஓவர் ஆகுது. அதனால தான் இந்த பாருங்க, இந்தாப்பா இந்த கட்டி கல்புரம் இது வந்து இந்த பாருங்க, இதை மாதிரி நீங்கள் பாக்கெட் போட்டு விற்கலாம். ஒரு பாக்கெட்லேயும் 10 கிராம் தான், 20 கிராமா? 10 கிராம். இது வந்து 10 கிராம் பாக்கெட் போட்டு சூப்பராக சேல்ஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? என்கிட்ட கிலோ கணக்கில் வாங்கி நீங்கள் பாக்கெட் போட்டு சேல்ஸ் பண்ணலாம். ஒரு கிலோவுக்கு 200 கிடைக்கும். டெஃபினட்டாக கிடைக்கும். ஒரிஜினல் கல்பனை வைங்க. இது 4வது பொருள் முடிச்சிருங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரப்பர், ஸ்டெயின்லெஸ் ஸ்க்ரப்பர் கிரீன். இது டெட்டர்ஜென்ட் லிக்விட். இதுன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும், நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி. உங்களுக்கு டிட்டர்ஜென்ட் லிக்விட் வேணும்னா சொல்லுங்கள். ஒரு டப்பா இது எவ்வளோ கொடுக்குறப்பா? 120 இல்லை நம்ம கொடுக்குற விலை 105. இப்போ பாருங்க, லிட்டர் லிக்விட் யாரும் தர மாட்டாங்க. நீங்கள் கேட்டு பாருங்க, கடைகளில் 150 ரூபா சொல்லுவாங்க ஒரு லிட்டர். 105 ரூபா. 2 லிட்டர் லிக்விட் 105 ரூபாய்க்கு தரோம். என்ன வேணுன்றவங்க சொல்லுங்கள், பார்சல் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் அட்டைப்பெட்டியில் வச்சு. ஒரு பாட்டில் வேணுன்னா கூட சொல்லுங்கள், நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். ஆனால் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங்க இது அதிகமாகும். அதனால் 5 பாட்டில் 10 பாட்டில் வாங்கினீங்கன்னா லாபகரமாக இருக்கும். அது உங்கள் இஷ்டம். உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குதோ அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், அனுப்பி வைக்கலாம். அதை மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கள் நண்பர்களே, வியாபாரம் பண்ணுங்கள். தயவுசெய்து வீட்டில் சும்மா இருக்காதீங்க. பாருங்கள், இது 10 ரூபா பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு. இது காட்டில் உங்களுக்கு இதில் 12 கல்பனை இருக்கும். நாங்கள் வந்து 7 ரூபாயாப்பா, 7,50. இது வந்து 7 ரூபா 50 காசு ஒரு பாக்கெட்டு. 12 கல்பனை இருக்கும். 10 ரூபா பாக்கெட்டு. ஒரு கட்டுக்கு 10 பாக்கெட்டு இருக்கும். ஒரு கட்டு விற்றாலே உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். புரியுங்களா? ஒரு கட்டு விற்றா 10 ரூபா கிடைக்கும். என்ன இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இருக்குதுங்க. இந்த மாதிரிங்க வாங்க. இந்த மாதிரி கவருங்க வேணும்னா கூட நாங்கள் வந்து இந்த மாதிரி கவருங்க வேணுங்க, எங்களுக்கு 1 கிலோ பேக் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கவருங்க வேணுங்க. இது வந்து சைஸ் வந்து 1.5க்கு 2, 1.5க்கு 2ங்க, 1.5க்கு 2 சைஸு. 1 கிலோ பேக் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கவருங்க எவ்வளோ வேணும்னாலும் சொல்லுங்கள். எதனா பேக் பண்ணுறதுக்கு, ஸ்வீட்டுங்க ஏதாவது பேக் பண்ணுறதுக்கு வேணும்னா சொல்லுங்கள். கவருங்க நாங்கள் கவருங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். 50 கிலோ ஒரு மூட்டை, இல்லை 1 கிலோ 2 கிலோ வேணுன்னா கூட நாங்கள் அனுப்பி வைப்போம். அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை மாதிரிங்க இந்த மாதிரி அட்டைங்க தனியாக வேணுன்னா கூட நாங்கள் அட்டைங்க, இந்த மாதிரி அட்டைங்க இது பாருங்கள், இந்த மாதிரி அட்டை தனியாக வேணுன்னா கூட நாங்கள் அனுப்புவோம் உங்களுக்கு. இந்த அட்டையை வாங்கி, ஸ்க்ரப்பரை வாங்கி நீங்களே கூட பேக்கிங் மிஷின் வாங்கி நீங்களே கூட சேல்ஸ் பண்ணலாம். இது அட்டை வந்து சிவகாசியில் அடிப்பாங்க. நீங்கள் அட்டை அடிக்கணும், தனியாக அடிக்கணும்னா 1 லட்சம் 2 லட்சம் வேணும். 10,000 அட்டை அடிக்கிங்கன்னா 1 லட்ச ரூபா, 1,20,000 ரூபா ஆகும். அதாங்க தயவுசெய்து வாங்க. இதுவும் இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு இன்னும் டேப்லெட் கல்புறம் கொஞ்சம் எடுப்பா. டைக்குது நீங்கள் எந்த மாதிரி இதில் வந்து எந்த மாதிரி டை காட்டுப்பா, எந்த மாதிரி டை போடுறோமோ அந்த மாதிரி கல்புரம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஆக்ஷன் 500 இருக்குது, ரவுண்டு மாடல் இருக்குது. எந்த மாதிரி டை போடுறோமோ அந்த மாதிரி டை கல்புரம் உங்களுக்கு கிடைக்கும். போதும் கொண்டப்பா. இது வந்து டேப்லெட் கல்புரம் சொல்லுவாங்க. ஆக்ஷன் 500 இது டேப்லெட் கல்புரம் உங்களுக்கு ரவுண்ட் டைப். இது ஆக்ஷன் 500 டேப்லெட் சைஸ், டேப்லெட் மாடல். இதை பார்த்தீங்களா? குவாலிட்டி பார்த்தீங்களா? ஒரு துளி கலக்க மாட்டோம். குவாலிட்டி பார்த்தீங்களா?
குவாலிட்டி பாருங்கள். கல்புரம் செய்கிறவங்கள யாராக இருந்தாலும் கேட்டுவாங்க, டூப்ளிகேட் விற்பாங்க. செகண்ட் குவாலிட்டின்னு கம்மி ரேட் இருக்கிறோம். நாங்கள் அப்படி கிடையாது. 1050 ரூபா ஒரு கிலோ. இன்னும் ரேட்டு குறையும் ஏறும். அதெல்லாம் வந்து அப்பப்போ சொல்லிக்கலாம். அதனால தான் ரேட் சொல்கிறது இல்லை. நீங்கள் பேசுங்க, எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். ஓகேவா? நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, ஹோம் அட்ரஸ் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் ஜிபேயில் எங்களுக்கு பணத்தை போடுங்க. தமிழ்நாட்டு நண்பர்களே, உறவுகளே, பணம் வேணும். இந்த உலகத்தில் வாழற வரைக்கும் பணம் வேணுங்க. பணம் இல்லைன்னா மதிப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் பணம் வேணும் செலவுக்கு. நிறைய பணம் சம்பாதிக்கணும். பணம் நிறைய ஈஸியாக சம்பாதிக்கலாம். கடைகளில் போய் கேட்கணும், அவ்வளோதான். என்ன, ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா முதலீடு இருந்தாலே போதும், இதை வாங்கி சேல்ஸ் பண்ணலாம். இதே உங்ககிட்ட 5 லட்சமோ 10 லட்சமோ இருந்தால் மிஷின் போட்டு நீங்களே சொந்தமாக தயாரித்து சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த லைனில் இருக்கிறீங்க, எந்த லெவலில் இருக்கிறீங்களோ ஒருத்தரனாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஒருத்தரனாச்சும் ஒரு வியாபாரி ஆகுங்க. ஒருத்தரனாச்சும் வியாபாரி ஆனீங்களா உங்களை பார்த்து நிறைய பேர் வியாபாரி ஆகுங்க. என் தமிழ் நண்பர்கள் ஒருத்தரான ஒரு 5 பேர்னாச்சும் தமிழ் நண்பர்களே வாங்கி சேல்ஸ் பண்ணி பாருங்கள். லாபம்தான் கிடைக்கும், நஷ்டம் வராது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் சேனல் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லாத்துலேயும் நாங்கள் போடுறோம். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற நண்பர்கள் கிடைக்கும். நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் ஃபோன் பண்ணி வியாபாரம் பண்ணணுன்னா பணத்தை போடுங்க, மெட்டீரியல் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். தயவுசெய்து வியாபாரம் பண்ணுங்கள். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆசைப்பட்டு வியாபாரம் பண்ணுங்கள். வேலைக்கு போகாதீங்க, அடிமை தொழில் செய்யாதீங்க. அடுத்தவங்ககிட்ட அடிமை தொழில் செய்யாதீங்க. உயிர் போகிற வரைக்கும் சொந்தமாக செய்யுங்க. மேக்சிமம் நண்பர்களே சொந்தமாக வியாபாரம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.